வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நான் எடுத்த மாங்காய் இந்த ஒட்டு மாங்காய். இதை கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா பெங்களூரா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாங்காய் பொதுவாக ரொம்ப அதிகமான ஒரு புளிப்பு சுவை இருக்காது. ஸோ மாங்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாங்காவாக எடுத்துக்கோங்க. பெரிய கிரேட்டரில் வச்சே நீங்கள் திருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக திருவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம திருவி எடுத்துக்கலாம். இந்த மாங்காயில் அதிகமான புளிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்கும் அப்படின்னா ஒரு கையளவு நிலக்கடலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் நிலக்கடலை சேர்க்கலை. கூடவே 2லேருந்து 3 கொத்து அளவு கருவேப்பிலை, எரிப்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 10 கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் கூட சேர்ந்து மாங்காவை வதக்கி எடுத்துக்கோங்க. மாங்காயை இந்த மாதிரி வதக்கும் போதே 1லேருந்து 2 நிமிஷத்தில் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உங்களுக்கு இது வேகிறது தெரியும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சளவு காயப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ரைஸ் வச்சு வடித்து வச்சுருக்கிற ரைஸை எடுத்துக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக இருந்தது அப்படின்னா மாங்காய் சாதத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், மாங்காயோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வடித்தடிச்சு வச்சுருக்கிற சாதத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளறும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.